இன்னைக்கு ரம்ஜான், பிரியாணி வாங்கி தரலாம் வாங்க. ஆனால் பிரியாணி வாங்கினதுல 2 சிக்கல் இருக்கு. ஒன்று பாய்க்கு பிறை தெரியணும், இன்னொன்று அந்த பாய்க்கு என்ன தெரியணும். மதம் என்று பிரிந்தது போதும். பாய் பாய். யாருப்பா? யாரு? என்ன வேணும்? பாய் ஹாப்பி பக்ரீத் பாய். டேய் தம்பி, பிரியாணி ஒன்று நேராக கேள்றா. டேய் பக்ரீத் கேள்றா. ரம்ஜான் ரம்ஜான். எப்படி பாய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? டேய் தம்பி, ஒழுங்கா போயிடு. நாங்களே இன்னைக்கு ரம்ஜானா இல்லை நாளைக்கு ரம்ஜானான்னு குழப்பத்தில் இருக்கிறோம். கம்முன்னு போயிடு. பாய் பிறை தெரியுதா பாய்? பிறையெல்லாம் தெரியுது, நீ தான் யாருன்னு தெரியல எனக்கு. பாய் என்ன பாய் 2 தெரு தள்ளி இருக்கேன் பாய். அது என்னவோ பாய், இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பாய். இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் பாய், அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பாய். ஏய் தம்பி, நாங்களே இன்னைக்கு ரம்ஜானா நாளைக்கு ரம்ஜானான்னு குழப்பத்தில் இருக்கிறோம். இன்னும் அடுப்பு கூட பார்த்து வைக்கல. யாராவது ரம்ஜான் கொண்டாடுறாங்கடா, அவங்க கிட்ட போய் ஏதாவது வாங்கிக்கலாமில்ல? பாய் உங்க கை பக்குவோம் நடுராத்துல எழுந்து நக்குவோம் பாய். எனக்குன்னே வருவீங்களாடா? அப்போ நீ போகிற மாதிரி இல்லை தம்பி. பிறை தெரில, நீ போயிட்டு வா. பிறை தெரிதோ இல்ல பாய், அதான் சூரியன் தெரியல, கொஞ்சம் குஸ்கா வச்சு கொடுங்க. வாங்க, நல்லா தருவாங்கடா. நீங்களாம் தீபாவளி ஆகிறப்ப முறுக்கு சுடுவீங்க, அதிரசம் செய்கிறீங்க, வடை செய்கிறீங்க, பாயசம் செய்கிறீங்க. ஏதாவது இந்த பாய்கிரான்னு கொஞ்சோண்டு கொடுத்துருப்பீங்களா? அவ்வளோ ஏன் பொங்கல் வரப்ப கொஞ்சோண்டு பொங்கல் கொடுத்தீங்களாடா? அவ்வளோ ஏன் புளியோதரையாவது கொடுத்தீங்களாடா? ரம்ஜான் வந்ததும் இவ்வளோ பெரிய பாத்திரத்தை இருந்துகிற பிரியாணிக்கு. பாய் நான் ஒன்றும் ஓசியில் சாப்பிட வரல பாய், ஏதாச்சும் வேலன்ஸ் தான் கொடுங்க பாய், அது செஞ்சுட்டு நான் சாப்பிட்டு போகிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய் கிட்ட பிரியாணி கேட்க வந்தா கடைசியில் பூண்டு உரிக்க விட்டாரு. உரிச்சிட்டியா? கொடுப்பா. போயிட்டு அப்புறமா வா, பிரியாணி செஞ்சுட்டு கூப்பிட்றேன், சரியா? பாய் ஏமாத்திர மாட்டீங்களா? டேய் அப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன்டா. பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துக்கிறேன், உன்னை போய் ஏமாற்றுவாங்களா? சரி, உனக்கு யாரும் முஸ்லீம் ஃப்ரெண்டெல்லாம் இல்லையா? அங்கே போய் கேட்டுருக்கலாம்ல? பாய் எனக்கு முகமதுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் பாய். காலையில் ஃபோன் பண்ணி ஹாப்பி ரம்ஜான்னு சொன்னேன், அதுக்கு பதில் என்ன சொல்லிக்கணும்? பிரியாணி சாப்பிட வேண்டாம் தானே சொல்லுங்கணும். ஆனால் சேம் டூ யூன்னு சொல்லிட்டான் பாய். டைரி மில்க் வாங்கி கொடுக்க தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு பார்த்தா, பிரியாணி கொடுக்க கூட என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இல்லை பாய். சாகு கதையை கேட்டு எனக்கு கண்ணீர் வருது தம்பி. நிச்சயமாக நான் பிரியாணி பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன் தம்பி, சரியா? பாய் முகமது நட்பது நட்பன்று, எனக்கு பிரியாணி தரும் அகமது நட்பே நட்பு. இந்த பையன் உண்மையிலே பிரியாணிக்காக தான் வந்திருக்கான். ஒரு பொய்யாவது சொல் பாய், பிரியாணி தருவேன் என்று அந்த சொல்லிலே உயிர் வாழ்வேன். இந்த பையன் உண்மையிலே நான் பிரியாணி தருவேன்னு ரொம்ப ஆசையாக வந்திருக்கான். நான் ஒரு வேளை பிரியாணி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா மனசு உடைச்சி போயிடுவானே. இனிமே உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தம்பி, நான் நிஜமும் முஸ்லீம் இல்லைப்பா. தம்பி தம்பி இந்தா உன்னோட டிஃபனை விட்டு பாரு பாரு. இந்தாப்பா. என்னடா இவ்வளோ கனமாக இருக்குது? அங்கிள் திறந்து பாருங்க. என்ன இவ்வளோ கனமாகுது? டேய் தம்பி, என்னடா பிரியாணி இருக்குது? உன் பேர் என்ன? அப்துல் அங்கிள். ஹாப்பி ரம்ஜான். பிஸ்மில்லாஹ்.